பணத்தை கிடைக்கும். நீங்க வந்து முன்னாடி அதோட விஷயம் அதனால நமக்கு டிகிரி கொடுத்துருக்கோம்.
எதுவும் அடிப்படல. சரியான பயந்தாங்க. அங்கேயும் இல்ல. இந்த நீங்க சொல்ல நடக்கல தசை இருக்கு. சீக்கிரமா உங்க உடம்புல தசை இருக்கு. ஒரு படி 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 அந்த தசை இருக்கு. அப்புறம் என்ன சொல்றா? என்ன சொல்ல? நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது. இவங்க மறுபடியும் பாய்வாங்க செஞ்சிருக்கீங்க. பாசான காரணம் இவங்க சொல்ற சொல்லுங்க. என்ன நான் விடாம அவங்க சொல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு கட்டத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவா காலங்களால மழைக்குள்ள ஆனந்தம் இருக்கிறது. எவ்வளவு தெரிஞ்ச யாரும் முடியாம தடுத்து வேண்டியதானே? நினைச்சிருந்தா அப்படி போய் தடுத்து இருக்கலாம். ஆனா இவங்க என்ன தடுத்து போயிருக்கும். இவங்க வாய் பல வந்து தெரிஞ்சு என்ன தாக்கல. இவங்க எதுக்கு இப்படி பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்? சொல்றேன். அவங்க என்ன தாக்கல நீங்க கேட்டா வந்து நீங்க இல்லனா அவங்க ஒரு தேர்வு பண்ணலாம். இந்த மாசம் வந்து பில்டர் போட்டாங்க. நீங்க கேட்ட பாதுகாப்பு கேட்டப்போ சாதாரண பாதுகாப்பு தான் கேட்டிருந்தீங்க. வெறும் திருடனை கிட்ட இருந்து பாதுகாக்க சொல்லி. ஆனா உங்களுக்கு தேடி நிஞ்சா வருவாங்க நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதுவும் உங்களுக்கு கொள்றதுக்கு. இந்த ஒண்ணு மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இது வீரத்தை விட ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா எங்களுக்கு கொடுத்த வேலை உங்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போறது மட்டும்தான். நீங்க உங்க பிரிட்ஜை சட்டை முடிக்கிற வரைக்கும் பாதுகாப்பா உங்களை கூட்டிட்டு போகணும். உங்களை இந்த மாதிரி நிஞ்சாஸ் வந்து தாக்குவாங்க தெரிஞ்சிருந்தா வீரன் மிஷின் சொல்லி அதுக்கு தேவையான ஆட்களை நாங்க கண்டிப்பா கூட்டிட்டு வந்திருப்போம். உண்மையை மறைச்சதுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட காரணங்கள் இருக்கலாம். ஆனா எங்க கிட்ட போய் சொல்றதா நாங்க நிச்சயமா ஏத்துக்க மாட்டோம். இதுக்கு மேல இந்த வேலையை எங்களால செய்யவே முடியாது. நாங்க கேனின் இதுக்கெல்லாம் நாங்க இன்னும் பயிற்சி ஆகல. நாம இப்பவே கிளம்பலாம். அது மட்டும் இல்லாம நாம நருட்டோ உடம்புல இருக்கிற விஷத்தை உடனே வெளியே எடுத்தே ஆகணும். நாம கிராமத்துக்கு போய் டாக்டர் கிட்ட அவனை கூட்டிட்டு போகலாம். நருட்டோட கை இப்ப பிரச்சனையில தான் இருக்கு. அதனால நம்ம திரும்பவும் கிராமத்துக்கு தான் போய் ஆகணும். நான் மட்டும் ஏன் இவ்வளவு வித்தியாசமாக இருக்கேன்? நான் மட்டும் ஏன் எப்பவும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எவ்வளவு பயிற்சி பண்ணிருக்கேன் தெரியுமா? பலசாலி ஆகணுங்கிற ஒரே குறிக்கோளோட தனியாக இருந்து பயிற்சி எடுத்திருக்கேன். என் கனவு நனவாகணும். அப்படி நடக்கிற வரைக்கும் முயற்சியை கைவிட மாட்டேன். யாருடைய தைரியங்களையும் வாழ்றது எனக்கு பிடிக்காது. எதை பார்த்தும் பயந்து போக மாட்டேன். எக்காரணத்தை கொண்டு சாத்தியக்கிட்ட நான் தோத்து போக மாட்டேன். இந்த காரியத்து மேல நான் உறுதிமொழி எடுக்கிறேன். என்ன நம்புங்க பெரியவரே. இந்த மிஷனை வெற்றிகரமா முடிக்க இதே குணாய் லைஃபை பயன்படுத்தி உங்களை பாதுகாக்கிறேன். கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணும் ஆகாது. நருட்டோ, நீ உன் கையில இருந்து விஷத்தை எடுத்த விதம் நல்லாதான் இருந்தது. இதுக்கு மேல உன் உடம்புல இருந்து ரத்தம் போனா நீ இறந்துடுவ. இதுக்கு என்ன நாட்டுக்கு இறந்து நீ சீக்கிரமா மறந்துட்டு போறது நல்லது. உனக்கு பட்ட காயம் தானாவே குணமாக ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, நீ நல்லா இருக்க. இந்த குணமான சக்தி 9 வால் கொண்டு நெருக்கி கேட்டது பார்க்கணுமா? தோத்துட்டீங்களா? நீங்க தோத்துட்டீங்களா? நீங்க வேலையை முடிப்பீங்கன்னு தெரிஞ்சா நான் ஆபத்து காத்து கொடுப்பேன். நீங்க பக்கத்துல பின்னாடி நிக்கிறீங்க. இந்த வேலை நீ பண்ண போறேன். அப்படி சீக்கிரம் பார்க்கறது நீ ரொம்ப மாட்டேங்கணும். கண்டிப்பா முடிச்சிருவியா? நான் திரும்பி நீங்க பாதுகாத்து நான் திரும்பி போறேன். எத்தனை பேர் போய் பேசலாம். யாராவது வந்து பார்த்துப்பாங்க. அதனால அவங்க வந்து பேசிப்பாங்க. கேட்கறதுல கேமரா மட்டும் நான் சொல்ல முடியும். நீ பேசி பார்க்கறியா நினைச்சா? நான் சோசா மோச்சி இந்த கேட்டல இருக்க.